வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். நம்முடைய சமூகத்தில் காலம் காலமாக பிரச்சனைகளை சார்ந்தும் பிரச்சனைகளை எதிர்கொண்டும் தான் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி வருகிறார்கள். பிரச்சனைகளினுடைய தன்மைதான் மாற்றம் அடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தன்னுடைய வடிவங்களை இழக்காமல் தான் இருக்கிறது. சமூகம் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், தனிநபர் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதற்கான தீர்வுகள் என்பது ஒரு புறம் இருக்கு. அந்த தீர்வுகளில் முதன்மையாக இடம் பிடித்திருப்பது அரசு துறைதான். அரசின் மூலமாக தனிநபர் பிரச்சனை, சமூக பிரச்சனை என அனைத்து தரப்பிலிருந்தும் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களிடத்திலும் இருந்துதான் வருகிறது. அந்த வகையில் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க அரசு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை துறை ரீதியாகவும் சமூகம் சார்ந்த பிரச்சனையாகவும் சந்தித்து வருகின்றனர். இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே ஆதி காலத்திலிருந்தே மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நம்முடைய வரலாற்றில் கூட மனுநீதி சோழன் காலத்தில் கூட பார்த்திருப்போம். அந்த வகையில் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்று மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளின் தன்மையை புகாராக விளக்கி மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்களாக சமர்ப்பிக்கின்றனர். அந்த மனு எந்த துறையின் கீழ் வருகிறது என்பது குறித்து அதை ஆய்வு செய்து அந்த துறை ரீதியான நடவடிக்கைக்கு உத்தரவிடப்படுகிறது. ஆனால் மக்கள் காலம் காலமாக வருடமாக மாதமாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த மனுக்களின் மீதான தீர்வு என்பது எப்படி இருக்கிறது, பிரச்சனைகளின் தன்மை என்பது எப்படி இருக்கிறது, இந்த மனுக்கள் கொடுப்பதற்கான விழிப்புணர்வு என்பது மக்களிடத்தில் இருக்கிறதா, அந்த மனுக்கள் மீதான நடவடிக்கை என்பது எப்படி இருக்கிறது என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு தம்முடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் முன்னாள் IAS அதிகாரியும் சமூக ஆர்வலருமான திரு தேவசகாயம் அவர்கள். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் எம்முடைய திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் நேரடியாக பல தகவல்களை தர காத்திருக்கிறார். முன்னதாக இந்த திருச்சி மாநகரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்பது எப்படி இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய நகராட்சி என்பது எந்த அளவில் இருக்கிறது என்பது குறித்த பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சிக்கு முன்பாக தற்பொழுது நாம் மதுரையை பார்க்க இருக்கிறோம். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்த மக்கள் தொகை என்பது 30,41,038 பேர் இருக்கிறார்கள். அதில் ஆண்களை பொறுத்தவரை 15,28,308 பேர் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரை 15,12,730 பேர் இருக்கிறார்கள். இது 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற கணக்கெடுப்பின்படி எடுத்த ஒரு கணக்கு. அடுத்ததாக மதுரையில் 7 தாலுகாக்கள் இருக்கின்றன, 431 கிராம பஞ்சாயத்துகள் இருக்கிறது, 3 நகராட்சிகள் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக நாம் பார்த்து இருக்கக்கூடிய விவரங்கள் திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்க இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை 27,22,290 பேர் இருக்கிறார்கள். ஆண்களை பொறுத்தவரை 13,47,863 பேர் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரை 13,65,995 பேர் இருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை இங்கு 11 தாலுகாக்களும் 404 கிராம பஞ்சாயத்துகளும் 3 நகராட்சிகளும் இருக்கின்றன. இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை திருச்சி மற்றும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்று நடைபெறும் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை மனுக்களாக எழுதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். அந்த மனு மீதான நடவடிக்கை என்பது எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு வாரமும் சராசரியாக எத்தனை மனுக்கள் வருகின்றன என்பது பற்றிய பல்வேறு கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். முதலில் விஜயகோபாலிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் விஜயகோபால், உங்களுடைய நீங்க திருச்சியில இருக்கீங்க. இப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கியது, எத்தனை மணிக்கு முடிவடைந்தது, இன்று எத்தனை மனுக்கள் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டன?
வணக்கம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிப்படை பிரச்சனைகள், அதாவது சாலை, குடிநீர் உள்ளிட்ட இந்த பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கும். இந்த பிரச்சனைகள் இது அடிமட்டத்திலேயே இந்த பிரச்சனை நம்ம நீக்கிட முடியும். ஆனா அந்த கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளுடைய கவனக்குறைவு, அலட்சியம் காரணத்துல அந்த அடிப்படை வசதிகளை தேடி மாவட்ட ஆட்சியர் அணுக வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருக்காங்க. இப்ப திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு குறைதீர் கூட்டம் நடந்தது. மதியம் 1:30 மணிக்கு இப்ப முடிஞ்சிருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 745 மனுக்கள் பெறப்பட்டிருக்கு. இந்த மனுக்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த முதியோர் உதவித்தொகை, இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட இது போன்ற மனுக்கள் அதிகமா பெறப்பட்டிருக்கு. கோபால், வணக்கம் சார். இப்போ இன்றைக்கு ஒவ்வொரு வாரமுமே மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலயும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவம் என்பது என்ன, இதை பற்றி சார்? மக்கள் குறைத்திருக்கும் இந்த நாள் இது பழைய தர்பார் சிஸ்டம் சொன்னீங்கல்ல. முதல்ல மனுநீதி சோழன் டைம்ல இருந்து, அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் டைம்ல இருந்து ஒரு தர்பார் சிஸ்டம். அதாவது இது அந்த காலத்துக்கு ஒத்து வரும். ஏன்னா அந்த காலத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர், கலெக்டர் சொல்றவங்க ஒரே ஒரு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிலம், நில நிர்வாகம், நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமான நிர்வாகம். அதில் உள்ள குறைகளும் சின்ன சின்ன மற்ற குறைகளும் அது ருட்டீனா பண்ணிட்டு இருப்பாங்க. தர்பார்ல வருவாங்க, அங்கேயே ஆன் த ஸ்பாட்டே டிசிஷன் பண்ணிடுவாங்க. இப்போ 65 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பல விதமான நிர்வாகங்கள் நடத்த வேண்டியிருக்கு. மிகவும் முக்கியம் வளர்ச்சி. அந்த வளர்ச்சிகள், அந்த ப்ராஜெக்ட்ஸ், அந்த வளர்ச்சிகள் கண்காணிப்பது, அது ஒரு நிர்வாகம். வளங்கள், இயற்கை வளங்களை நிர்வகிக்கணும், அது ஒரு 2வது நிர்வாகம். 3வது திட்டங்கள். அரசாங்கத்துக்கு பல திட்டங்கள் இருக்கு, இலவசங்கள் திட்டங்கள் இருக்கு, மற்றபடியான திட்டங்கள் இருக்கு, அதை நிர்வகிக்கணும். இது நிலமும் நிலம் சேர்ந்த வருமானம் ஒரு சின்ன மாதிரி ஆச்சு. இப்ப வருமானம் நிலத்திலிருந்து கிடைக்கல, டாஸ்மாக் கடைகள் தான் வருமானம் கிடைக்குது. அது வேற விதமா வந்துகிட்டு இருக்கு. அதனால இருக்கும்போது அந்த கலெக்டருக்கு அந்த போக்கஸே மாறி போச்சு. மாறி போகும்போது இப்ப என்ன ஆச்சுன்னா, மக்கள்கிட்ட அந்த எஃபெக்டிவா இந்த கவர்னன்ஸ் சிஸ்டம் ஆங்கிலேயர் உருவாக்குன சிஸ்டம் நிலத்துக்கும் நிலத்துக்கு வருமானத்துக்கும் உருவாக்குனது தவிர, அது இப்போ இந்த ஆளு நம்ம சொன்ன 3 அதுக்கு அது மாதிரி அது என்ன ஸ்ட்ரக்சரிங், ரீஸ்ட்ரக்சரிங் ஆகல. அதே கலெக்டர், அதே பிஏ, அதே தஹசில்தார், கொஞ்ச நாள் கழிச்சு பிடிஓஸ் வந்தாங்க. மற்றபடி அப்படி வளர்ந்துட்டு இருக்க தவிர, அதாவது ஒரு ஆர்கானிக் குரோத் மாதிரி வந்துட்டு இருக்க தவிர ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணல. ஒவ்வொரு இது எப்படி பண்றது? இப்ப மக்கள் வராங்களே குறைவுக்கு இந்த 4 விதத்திலும் அவங்களுக்கு குறைகள் இருக்கும். வளர்ச்சி திட்டங்கள், ரோடு இல்ல, அது இல்ல, அதுல குறைகள் இருக்கும். வளங்கள், நீர் வளங்கள், நில வளங்கள், அந்த இது வளங்கள், காடு, அதை பற்றி குறைகள் இருக்கும். மற்றபடி இந்த திட்டங்கள் சரியா அமல்படுத்தல, இலவசங்கள் சரியா கிடைக்கல, அது இருக்கும். நிலத்தை பற்றிய வருமானத்தை பற்றி குறைகள் இருக்கு. எல்லா குறைகளும் இருக்கும்போது அது அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி அதுக்கு சரியா பண்ணாம இருந்தா, இதே பழைய இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தா இதுக்கு எஃபெக்டிவ் இருக்காதுன்றது எனக்கு. இப்ப நீங்கள் சொல்வது போல தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மக்கள் குறைதீர்க்கும் முகாம் என்பது, இதனுடைய வடிவம் என்பது மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் மூலமாக ஒரு எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் என்பது சரியாக வராது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தற்பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள், மேலும் அங்க இருக்கக்கூடிய புகார் மனுக்கள் என்பது எந்த துறை மீது அதிகமாக இருக்கிறது என்பது குறித்த பல்வேறு விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன, மக்கள் எந்த மாதிரியான புகார் மனுக்களை அங்கே கொடுக்கிறார்கள், அதற்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் என்பது எப்படி இருக்கிறது, அதிகாரிகள் என்ன பதில் இதற்கு கூறுகிறார்கள் என்பது பற்றிதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் விஜயகோபால் பல்வேறு தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார். திருச்சியில் இருக்கும் செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இன்னைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 745 மனுக்கள் பெறப்பட்டன அப்படின்னு சொன்னீங்க. இந்த மனுக்கள்ல தனிநபர் சார்ந்த பிரச்சனைகள் என்பது எவ்வளவு இருந்தது, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் மீதான மனுக்கள் என்பது எவ்வளவு இருந்தது, இது பற்றி விரிவா தகவல்களை பதிவு பண்ணுங்க.
நிச்சயமா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை என்னவா இருக்குன்னா இந்த விதவை உதவித்தொகை வந்து கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து வழங்கப்படலைங்கிறத முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏராளமான பெண்கள் இருக்காங்க. இவங்க அனைவருமே பாத்தீங்கன்னா வந்து இந்த விதவை உதவித்தொகையை வந்து கடந்த பிப்ரவரி மாதம் இது வரைக்கும் வழங்கல அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் வந்து என்னங்கிறது வந்து இன்னும் விளக்கமா வந்து அதிகாரிகள் ஒன்றும் சொல்லல. ஏன் அது வந்து நிறுத்தப்பட்டுச்சு, என்ன காரணங்கள் சொல்லலன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அருகில இருக்கவங்கள்ட்ட கேட்போம். இது சம்பந்தமா வந்து யார்கிட்ட மனு கொடுத்தீங்க, அது சம்பந்தமா கேட்போம். ஆமா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் விஜயலட்சுமி. இப்போ நீங்க என்னம்மா பிரச்சனை, உங்க எதுக்கு மனு கொடுக்க வந்தீங்க? விதவித்தொகை வரலைன்னு சொல்லிதான் மனு கொடுக்க வந்திருக்கிறேன். எத்தனை மாசமா வரல? இப்ப 5 மாசமா வரலைங்க. நீங்க சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? பேர் நலாயினி. என்ன பிரச்சனை? அதே உதவித்தொகை 5 மாசமா வாங்கணும். இப்ப 6 மாசமா வரல. அதனால மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அதிகாரிகள் என்ன சொன்னாங்க அதுக்கு? இன்னும் பார்த்து சொல்றேன்னு இருக்காங்க. இல்ல ஏற்கனவே முன்னாடியே வந்து கொடுக்கல வரலங்கிறத சொல்லிருப்பீங்கல்ல? அதெல்லாம் இப்பதான் பஸ் நின்று இருக்குது வந்திருக்கோம். நாங்க இப்பதான் வாங்கினோம். அதனால நீ பணம் வரல எங்களுக்கு எல்லாம். பாதி பேத்துக்கு வருது எங்க ஊர்ல, எங்களுக்கு எல்லாம் வரல. நீங்க எந்த ஊருங்கம்மா? நாங்க தொட்டி இந்த சின்ன பள்ளி வளையம். அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கிருஷ்ணவேணிங்க. நான் 15 வருஷமா பணம் வாங்கிட்டு இருக்கிறேன் 200 ரூபாயில இருந்து. இப்ப இந்த 6 மாச அளவுல எனக்கு பணம் நிறுத்தி வச்சுட்டாங்க, வரலைங்க. என்ன காரணம் சொன்னாங்க? என்ன காரணம் சொன்னா பணம் பற்றாக்குறையா தான் இருக்குது, உங்களுக்கு வந்துருமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டெப் எடுத்தாலும் இன்னும் வரலைங்க. நான் எங்களுக்கு வரல. நீங்க எந்த ஊருமா? நாங்க சின்னப்பள்ளிபாளையம், காட்டுப்புத்தூர்மா, திருச்சி மாவட்டம். எங்களோட 31 பேத்துக்கு வந்திருக்கு. இப்ப 31 பேர் இங்க வந்திருக்கிறோம் கலெக்டர் ஆபீஸ்க்கு. 31 பேர் பணம். ஆமாங்க. அதாவது ஏமா இப்ப கிட்டத்தட்ட நம்ம அருகில இருக்காங்க ஒரு 15-20 பேர் நம்மள்ட்ட இருக்காங்க அருகில. இவங்கள பாத்தீங்கன்னா ஒரு 31 பேருக்கு வந்து இந்த விதவை உதவித்தொகை வந்து கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து இன்ன வரைக்கும் ஒரு 5 மாதமா கிடைக்கல. அது உடனே கிடைக்கிறதுக்கு வந்து ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அவங்க அந்த விதவை உதவி தொகையை வேண்டும் அப்படின்னு எப்போ வந்து புகார் மனு கொடுத்துட்டு இருக்காங்க? தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்களா? யாரெல்லாம் போய் நேர்ல சந்திச்சாங்க? அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? எத்தனை மாதமா இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க கிட்ட நேரடியா கேளு. நிச்சயமா ஹேமா, இப்ப நம்ம அருகில அவங்களே இருக்காங்க. நம்ம திருப்பி கேட்போம் அவங்கள்ட்டயே. நீங்க வாங்கம்மா. இப்ப அவங்க கிருஷ்ணவேணிங்கிறவங்க நம்ம அருகில இருக்காங்க. அம்மா, இந்த மனு வந்து நீங்க எத்தனை மாசமா உங்களுக்கு பணம் வரல? நீங்க உதவித்தொகை எவ்வளவு பணம் வாங்குவீங்க, எத்தனை மாசமா வரல, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. நாங்க இப்ப 15 வருஷமா வாங்கிட்டு இருக்கிறோங்க. எங்க வீட்டுக்காரர் 2002 இறந்துட்டாருங்க. அதுல இருந்து பணம் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த 6 மாச அளவுல எங்களுக்கு பணம் வரலைங்க. நாங்க போய் கேட்டோம், போஸ்ட் ஆபீஸ்ல கேட்டதுக்கு வந்துரும் சொல்றாங்க. ஆனா இப்ப எழுதுனவங்களுக்கு எல்லாம் பணம் வந்துட்டு இருக்குதுங்க. ஆனா எங்களுக்கு எல்லாம் வரலைங்க. முன்னாடி 200 ரூபாயில இருந்து வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப வரலைங்க. ஒரு 42 பேத்துக்கு வரல. இப்ப நாங்க 31 பேருக்கு வந்திருக்கிறோம். எவ்வளவு பணம் கொடுப்பாங்க, என்ன காரணம் சொல்றாங்க? நாங்க 1000 ரூபாய் வாங்குறோங்க, வரலன்னு சொல்றாங்க. ஆனா என்ன காரணம் எதுவும் சொல்லலைங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க. என்ன வரல பணம். இப்ப எங்க ஊர் சைடு கேட்டா உங்களுக்கு எல்லாம் இனிமே அவ்வளவுதான், நின்னு போனதெல்லாம் வராதுன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் கலெக்டர் அம்மாவை பாக்கலாம்னு வந்திருக்கிறோம். கலெக்டர் அம்மா கொடுத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க? இப்ப மனு கொடுத்திருக்கிற இந்த ரிசல்ட் ஒண்ணு சொல்லலைங்க. எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க, இந்த ஒண்ணு சொல்லலைங்க. அதாவது அந்த மனுவை வந்து கலெக்டர் அவங்க கொடுத்திருக்காங்க. இது மேல உரிய நான் வந்து விசாரணை நடத்திட்டு அதுக்கு உண்டான பதில சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. ஏமா தொடர்ந்து பேசலாம் விஜயகோபால். தேவசகாயம் சார், இப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு 36 பெண்கள் இந்த மாதிரி புகார் மனு கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க சொல்லும் பொழுதே தெரியுது அவங்களுக்கான சரிவர எந்த பதிலுமே கொடுக்கப்படவில்லை அப்படின்னு. இப்போ ஒரு புகார் மனு கொடுக்கும் பொழுது அந்த புகார் மனு தொடக்கத்திலிருந்து தீர்வு காணப்பட வரைக்கும் என்ன மாதிரியான செயல்முறைகள் இருக்கு, யார் யாருக்கெல்லாம் அதற்கான அதிகாரம் என்பது இருக்கு, இதை பற்றி வருவார். முதல்ல இந்த புகாரே வந்திருக்க கூடாது. இந்த பெண்மொழியே வர வேண்டிய தேவையில்லை. என்ன இது 15 வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க ருட்டீனா. யாரோ ஒரு செயல்பாடு குறைவா இருந்ததுனால தான் இது நடக்கல. ரெண்டாவது பல மாதங்களாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி உதவித்தொகை எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல போயிடும், கேஷ் டிரான்ஸ்பர்ல போயிடும் அப்படிங்கிறாங்க. அது இம்ப்ளிமெண்ட் ஆனது மாதிரி தெரியல. முதல்ல என்ன சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு சரியான நிர்வாகம் நடக்குமானால் இந்த மாதிரி குறைகள் வரவே கூடாது. ரெண்டாவது, இந்த குறைகள் வந்து லோக்கல் லெவலில் கலெக்டர் வர வேண்டிய தேவையில்லை. இதுல நார்மல், இது புது ப்ராஜெக்ட் இல்ல, கலெக்டர் சாங்ஷன் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் இல்ல. இது வந்து வில்லேஜ் ஆபீசர் லெவலில் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய வில்லேஜ் ஆபீசர்ஸும் தஹசில்தாரும் வேலை பண்ணல, அந்த டிபார்ட்மெண்ட் வேலை பண்ணல, அது கலெக்டர் நடவடிக்கை எடுக்கணும். அல்லது இவங்களும் அங்கிருந்து கிளம்பி வந்து இவ்வளவு தூரம் வந்து கலெக்டர் வந்து ஒரு சின்ன தொகை வாங்குறதுக்காக ருட்டீனா வந்துகிட்டு தொகை வாங்குறதுக்காக நிர்வாகம் சரியாக செயல்படவில்லை என்ற அர்த்தம். இது வந்து வந்திருக்க கூடாது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வித்தின் 3 days அதாவது சார்ட் அவுட் பண்ணிருக்கணும். இவ்வளவு தூரம் கலெக்டர் வர வேண்டிய தேவையில்லை. இல்ல, இப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து தான் எந்த புகாருக்கு வந்து நம்ம மனு கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விழிப்புணர்வே அவங்க கிட்ட இல்ல.
இப்போ அவங்க சொன்னதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பல்வேறு மக்கள் வந்து பல்வேறு பெண்கள் வந்து அவங்க கிட்ட கொடுத்திருக்காங்க, எந்த பதிலுமே எங்களுக்கு சொல்லல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இப்போ இந்த மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்துல என்ன மாதிரியான புகார் மனுக்கள் எல்லாம் கொடுக்கலாம், எதெல்லாம் வந்து கொடுக்க கூடாது? அதான் நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன்ல, குறை தீர்க்கும் இந்த கூட்டம் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல இது சரியில்லை. ஏன்னா எல்லாமே மிக்ஸ்டப் ஆயிரு போயிருக்கு. இது வந்து மக்கள் நலத்திட்டத்துக்குள்ள இது ஒரு இது மக்கள் நலத்திட்டத்தை பொறுத்தவரை ஒரு திட்டம். இது இதே கூட்டத்தில் 245 மனுக்கள் கொடுத்து சொல்றீங்க. அதுல மக்கள் நலத்திட்டத்துக்குள்ள இதுகள் இருக்கும், நில நிர்வாகத்துக்குள்ள இதுகள் இருக்கும், மற்றபடி அந்த ரோடு இல்ல அது இல்ல அந்த ப்ராஜெக்ட் இல்ல இருக்கும். இது எல்லாமே சேர்த்து ஒரே மிக்ஸ்அப் ஆயிருது. இல்ல ஆனா மக்களுக்கு இதற்கான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா இந்த மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்துல நம்ம போய் புகார் மனு கொடுத்தா அரசு நமக்கு அதை தீர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க வந்து அது அவங்க நம்பிக்கை இருக்குதான். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பை பாத்தீங்கன்னா கலெக்டர் தான் எல்லாம் பண்ண முடியும் மக்கள் மன்றத்தில் ஒரு, அதாவது கலெக்டர் கீழே உள்ள ஆபீசர்ஸ் வந்து பங்கன் பண்ணலன்னு அர்த்தம். இப்ப மாத்திரம் இல்ல, 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப வர கலெக்டர் போற எல்லாம் சரியாயிடும். அங்க நிற்பாங்க. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சின்னவனா இருக்கும்போது பாத்திருக்கேன், கியூல நிற்பாங்க. கலெக்டர் போய் வேலை கேட்பாங்க, எனக்கு வேலை வேணும். அப்பெல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். வேலை கேட்கறதுக்கே கலெக்டர் போவாங்க. கலெக்டர் என்ன வேலை இருக்கு? அதாவது கான்செப்ட் இந்தியாவில் இப்ப என்னன்னா, கலெக்டர் வந்து எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு மருந்து, எல்லாமே ஒரு பண்ணிடலாம் அப்படின்னா அந்த நம்பிக்கையில தான் எல்லாரும் கலெக்டர் போறாங்க. அதுல தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா கலெக்டர் வந்து டெலிகேட் பண்ணி அத்தாரிட்டி பண்ணி மற்றவங்களை இதை சார்ட் அவுட் பண்ண ப்ராப்ளத்தை இது பண்ண சொன்னாருன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. தொடர்ந்து பேசலாம். திரு தேவசகாயம், திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், இப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சொன்னாங்க தங்களுக்கு விதவை உதவித்தொகை கிடைக்கல அப்படின்னு. இது சார்ந்த இன்னும் என்னென்ன விதமான அங்க பிரச்சனைகள் குறித்து அங்க மனு எல்லாம் கொடுக்கப்பட்டது, என்ன வகையான பிரச்சனைகள், எத்தனை புகார் மனுக்கள் அங்க கொடுக்கப்பட்டது, சமூகம் வாரியாகவும் தனிநபர் பிரச்சனை சார்ந்து? நிச்சயமா நம்ம அருகில பாத்தீங்கன்னா நுகர்வோர் சேவை சங்கங்களின் கூட்டமைப்போட ஒருங்கிணைப்பாளர் தாமஸ் இருக்காரு. இவங்க பாத்தீங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளாக வந்து கலெக்டர் அலுவலகத்தில் வந்து இலவசமா வந்து பொதுமக்களுக்கு மனு எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம் எந்த மாதிரி மனுக்கள் வருது, அவங்க என்ன மாதிரி சொல்றாங்கன்னு. சார் வணக்கம், இந்த கலெக்டர் அலுவலகத்துக்கு வர மனுக்கள் வந்து எந்த மாதிரியான மனுக்கள் வருதுங்கிறது விவரமா சொல்லுங்க. இங்க மனுக்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளுக்காக கொடுக்கறாங்க. ஆனா முக்கியமா சொல்லணும்னா இந்த முதியோர் உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, அதே மாதிரி இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி அதிகமான மனுக்கள் இங்க வருது. என்ன மாதிரி மனுக்கள், அதுக்கு எந்த மாதிரி தீர்வுகள் இங்க வந்து காணப்படுது? இங்க பெரும்பாலுமே என்னன்னா மக்கள் கிட்ட வந்து யாரு எந்த விதமான சலுகைக்கு அணுகலாங்கன்ற அந்த விழிப்புணர்வு கொஞ்சம் ரொம்ப கம்மியா இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா உதவித்தொகை வேணுங்கிறவங்களுக்கு வந்து அந்த வயது அடிப்படையில கொடுக்கறாங்க. அது தெரியாமயே பல பேர் வந்து மனுக்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால பெரும்பாலான மனுக்கள் பாத்தீங்கன்னா எல்லா உதவித்தொகையும் கேட்டு வர்றதுல முக்காவாசி அந்த தகுதிகளுக்கு உட்பட்டு வருதான்றது வந்து கம்மி. அதை தான் நாங்க வந்து என்ன பண்றோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். இங்க நாங்க 4 ஆண்டுகளா எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 4 ஆண்டுகளா வர ஒவ்வொரு மனுக்களையும் வந்து அவங்க கிட்ட அவங்களுக்கு அதுக்கான தகுதிகள்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன நடைமுறையில என்னென்ன சாத்தியமா செய்யணும், என்னென்ன விதமான சர்டிபிகேட் எல்லாம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெளிவுபடுத்தி அவங்களுக்கு விளக்கி அதுக்கப்புறம் மனுக்கள் போறோம். அப்படி இருந்தும் அவங்க கேட்டுட்டு போய் திரும்ப திரும்ப அதே மனுக்களை தான் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இப்ப இவங்க கலெக்டர்கிட்ட வழங்குற மனுக்கள் வந்து எந்த வகையில வந்து எவ்வளவு நாட்கள் கூட தீர்வு காண்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு தகவல்? மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும், மாவட்ட ஆட்சியரை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான மனுக்களுக்கும் வந்து ரொம்ப குறுகிய நாட்களுக்குள்ளேயே வந்து தீர்வு காண்றதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஒரு சில மனுக்கள் இந்த மாதிரி தகுதி அடிப்படையில இல்லாத நிராகரிக்கப்படுற மனுக்கள் மட்டும்தான் வந்து நிராகரிக்கப்படுது. மற்றபடி தகுதி உள்ள அனைவருக்குமே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வந்து அதிகமான மனுக்களுக்கு நடவடிக்கை எடுத்து வேகமாவே அவங்களுக்கு அந்த நிவாரணம் சென்றடைறதுக்கு உண்டான வழிகளை வந்து ஆட்சியர் அலுவலகம் செஞ்சுட்டு இருக்கு. அது மாதிரி இப்ப நம்ம அருகில வந்து சமூக ஆர்வலர் ராமகிருஷ்ணன் இருக்காரு. இந்த கலெக்டர் அலுவலகம், ஐயா வணக்கம், கலெக்டர் அலுவலகத்தில் பெறக்கூடிய மனுக்கள் இல்ல அதுக்கு கலெக்டருக்கு வந்து அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்கிறாங்களா, இதை பத்தி நீங்க சொல்லுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்கறோம். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இடையில நிறைய அதிகாரிகள் ஏதாவது சொல்லி எங்களை தடுக்கிறாங்க, இல்ல சிரமத்தை கொடுக்கறாங்க. அதையெல்லாம் மீறி மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுறோம், கஷ்டப்பட்டு தான் வரோம். எல்லா மனுக்களுக்கும் நடவடிக்கை எடுக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஒரு சில மனுக்களுக்கு உடனே நடவடிக்கை எடுத்துடுறாங்க. குறிப்பா அந்த போக்குவரத்து பிரச்சனைகள் குறித்து நாங்க கொடுத்த மனு வந்து இதுவரைக்கும் சரியா தீர்வு காணப்படல. குறிப்பா அந்த அரசு பஸ் போக்குவரத்து நிறுவனம் பதிலே சொல்றதில்ல, காவல்துறை, மாநகர காவல்துறை பதிலே சொல்றதில்ல. நேரா போன்ல கூப்பிடுறாங்க, நேரா போன்ல கூட அவங்களுக்கு தேவையானதை மட்டும் எழுதி கொடுங்கிறாங்க. மற்றபடி நாங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றது இல்ல. இருந்தாலும் இந்த மனுநீதி நாளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மக்களோட ஃப்ரெண்ட்லியா நடத்தணும். குறிப்பா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோட இல்லாமல்
அந்த தமிழ்நாடு அரசு பஸ் போக்குவரத்து நிறுவனம், அப்புறம் ரயில்வே, BSNL எல்லா நிறுவனமுமே இப்ப புதிய மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்காங்க. மக்களுடைய கஷ்டம் அறிஞ்சவர். கண்டிப்பா மனு போட போறோம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் டெய்லி ஒரு பெட்டிஷன் அனுப்புவோம் நாங்க. இந்த மாவட்ட ஆட்சியர், ஏன்னா இப்ப மாவட்ட ஆட்சியர்னா எல்லா மனுவும் இப்ப இன்னைக்கு ரயிலை பத்தி நான் கொடுத்திருக்கேன். அது DRM, ஏன்னா DRM எங்க மனு எடுக்கல, மாவட்ட ஆட்சியர் தலையிடங்க கேட்கிறேன். அப்ப மத்திய அரசு தப்பு பண்ணாலும் நாங்க மாவட்ட ஆட்சியர் தான் வரும். போஸ்ட் ஆஃபீஸ் தப்பு பண்ணாலும் மாவட்ட ஆட்சியர், ரயில்வே கேட்டை க்ளோஸ் பண்ணாலும் மாவட்ட ஆட்சியர் தான் வரும். அப்படிங்கும் போது மாவட்ட ஆட்சியர் செய்யறது அவங்களால முடியல. ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர் வராங்க, என்ன பண்ணுவாங்க அது வரல. பட் இருந்தாலும் இந்த மத்திய மாநில அரசுகள், குறிப்பாக அந்த மக்களோடு நேரடி தொடர்புள்ள தபால் துறை, தொலைபேசி துறை, ரயில்வே, இந்த துறைகள்லாம் வாரம் மாதம் மக்களை சந்திக்கக்கூடிய மனை நீதி நாள், அந்த நுகர்வோர் கூட்டத்தை, அந்த மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தை நடத்த வேண்டும். இதற்கான ஆணையை பாரத பிரதமர் எங்களுடைய நம்பிக்கைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும். அதற்கான மனுவை நாங்கள் எழுத போகிறோம். எல்லாரும் எழுதுவோம். நாங்க குறிப்பா இந்த முதியோர் உதவித்தொகை, தமிழ்நாடு அரசு முதியோர் உதவித்தொகை கொடுக்கறாங்க, மத்திய அரசும் கொடுக்கறாங்க. எந்த உதவித்தொகையும் தெரியல. மத்திய அரசு உதவித்தொகை ஏகப்பட்ட ஊழலா இருக்க மட்டும் பேப்பர்ல வருது, யாரு கொடுக்கறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் மாநில அரசை கேட்டுக்கொள்கிறேன், அதுல 1000 கோடி இதுல 1000 கோடி எவ்வளவோ செலவு பண்றீங்க. இந்த ஏழை மக்கள் பணத்தை ஏங்க நிறுத்துறீங்க? என்னங்க நிர்வாகத்துல பணம் இல்ல உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அவங்கள முடியும். அவங்க தான் ஓட்டு போட்டவங்க, அவங்க தான் ஓட்டு போட வராங்க. மெட்ராஸ்ல உள்ளவங்க எல்லாம் யாருங்க ஓட்டு போட வராங்க? 40-30 வராங்க. பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் எல்லாம் மாசம் பென்ஷன் கொடுக்குறீங்க, DA கொடுக்குறீங்க. அவங்க எங்க ஓட்டு போட வராங்க? இவங்க தான் ஓட்டு போடுறாங்க. வெயில் நின்று ஓட்டு போடுற மக்களுக்கு முதல்ல உதவித்தொகை கொடுங்க. அவங்க தான் நிறுத்தாதீங்க. அவங்க தான் மக்கள் நாளைக்கு ஏதாவது அரசாங்கத்துக்கு ஒரு ஆபத்து இருக்க, ஒரு டேம் உடஞ்சிச்சுன்னா அவங்க தான் மண் தூக்கிட்டு வருவாங்க. எந்த அதிகாரி எந்த மேல்வட்டுவருக்கும் வரவே மாட்டாங்க. அதனால தமிழக முதல்வருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், முதல்ல ஒரு மாசம் கூட பாக்கி இல்லாம எல்லாம் நிறுத்தப்பட்ட அத்தனை மக்களுக்கும் முதியோர் உதவித்தொகை, விதவித்தொகை எல்லா தொகையும் உடனே கொடுத்தாங்க. 1000 10 1000 என்னங்க வாழ முடியும்? உனக்கு ரேஷன் கார்டு இருக்கா, வீடு இருக்கா? வீடு இல்லாம எப்படி இருக்கு? ரோட்ல படுத்து கிடக்க முடியும்? ரேஷன் கார்டு கொடுங்க, 5000 ரூபாய் கொடுங்க. விவசாயி இருக்கா உங்களுக்கு? ஒரு பாம்பு கடிச்சா, ஒரு பையன் செத்துப்பான அந்த குளத்தா இருந்து 5 மாசம் 6 மாசமா அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிவாரண தொகை இப்ப அரியலூர்ல பஸ் நடந்திருக்காங்க, முதல்வர் அறிவிக்கிறாங்க. பணம் வந்து சேரல மக்களுக்கு. நீங்க கேட்டு பாருங்க, ஒவ்வொருத்தரும் எப்பல வாட்டி அலைய முடியும் உங்களுக்கு? அதனால தமிழக முதல்வர்கள் இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, குறிப்பா இந்த முதியோர் தொகை, விதவை தொகை, பள்ளி மாணவர் தொகை, ஜாதி சான்றிதழ் எல்லாம் உடனே கொடுத்தாங்கணும். அதுதான் நல்லது என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஏமா இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் மக்கள் தொடர்புடைய ரயில்வே துறையாகட்டும், தபால் துறையாகட்டும், இந்த மாதிரி மத்திய அரசு தொடர்பான துறைகள் பங்கேற்பதில்லை. அப்படி பங்கேற்றாலும் ஒரு உரிய மரியாதை மாவட்ட ஆட்சியருக்கு தர மறுக்கின்றனர் குற்றம் சாட்டுறாங்க. ஏமா பேசலாம். விஜயகோபால், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டாலும் எத்தனை முறை புகார் மனுக்கள் அளித்தாலும் கூட அதற்கான நடவடிக்கை என்பது திருப்திகரமாக இல்லை என்கின்ற ஒரு கருத்து பொதுமக்களிடையே முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு முறையும் புகார் மனு அளித்திருந்தும் கூட அதற்கான உரிய ஒரு பதிலை அதிகாரிகள் தர மறுக்கின்றனர் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே அணுகப்படுகிறது. மேலும் இந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மக்கள் அளிக்கக்கூடிய இந்த புகார் மனு என்பது அதிகாரிகள் அதை உணர்வு பூர்வமாக அணுகுகிறார்களா அல்லது கடமைக்காக அணுகுகிறார்களா என்பது பற்றிய தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் தற்பொழுது நடைமுறையில் இருக்கும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தினுடைய இந்த புகார் மனுக்கள் என்பது எப்படி கையாளப்படுகிறது? அங்கே துறை சார்ந்த அதிகாரிகள் இந்த புகார் மனுக்களுக்கு என்ன மாதிரியான பதில்களை வழங்குகிறார்கள்? புகார் கொடுத்து எத்தனை நாட்களுக்குள் அதற்கான தீர்வு என்பது காணப்படுகிறது என்பது குறித்த பல்வேறு விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது மதுரையில் இருக்கும் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார். வணக்கம் தமிழ்ச்செல்வன். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்றைக்கு மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிந்தது? இன்று எத்தனை புகார் மனுக்கள் பெறப்பட்டன? வணக்கம் கேமா. அதாவது மதுரையில ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை கலெக்டர் அலுவலகத்துல மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மதுரையில காலையில 10 மணிலிருந்து மதியம் 2 மணி முடிய நடக்கும். இதுல மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்பிரமணி தலைமையில கலந்துக்குவாங்க. இதுல மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்துல உடனே என்ன பண்ணுவோம், தீர்வு காண்றதுக்காண்டி அரசு அதிகாரிகள்லாம் அங்க முகாம்ல பங்கேற்பாங்க. இந்த முகாம்ல பாத்தீங்கன்னா இது கல்வித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஆகிய துறை அதிகாரிகள் அங்க கலந்துகிட்டு இருக்காங்க.
இதுல வந்து மதுரை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா, அதாவது ஜனத்தொகை மட்டும் பாத்தீங்கன்னா 30,41,000 பேர்கிட்ட மதுரையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு பேரும் வந்து பாத்தீங்கன்னா தினசரி வந்து அவங்களோட அடிப்படை பிரச்சனைகளை வந்து மக்கள் குறைத்திருக்க நாள்ல வந்து பல்வேறான வந்து கோரிக்கை கொடுக்குறாங்க. இது பல முறை கம்ப்ளைண்ட் மனுக்களாக கொடுத்து அது வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி குறை சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா மதுரையில வந்து பேரூராட்சி வந்து 12 பேரூராட்சியில வந்து அதிக அளவுல வந்து மனுக்கள் வந்து பெறப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் குறைத்திருக்க கூட்டத்தில் வந்து நடக்கிறது வந்து ஒரு நாளைக்கு வந்து திங்கட்கிழமை வந்து 50-100 மனுக்கள் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து மனுக்கள் வந்து வருதுன்னு சொல்லி சொல்ற அதிகாரி தரப்புல சொல்றாங்க. இதுல அதிகமா பாத்தீங்கன்னா வந்து ஊனமுற்றோர், முதியோர்கள் வந்து கல்வி பென்ஷன் வாங்குறவங்க, அப்புறம் ரேஷன் கார்டு பிழை திருத்தவங்க, அவங்க எல்லாம் அடிப்படை பிரச்சனை அது மாதிரி பிரச்சனைகளை வந்து அதிக அந்த மதுரையில வந்து வர்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசு அதிகாரிகள் வந்து இந்த பல தடவை மனு கொடுத்தோம், அந்த அரசு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து அதிக அளவுல காணப்படுகிறது. இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனுக்கள் வந்து கரெக்டான வந்து பரிந்துரை பண்ணியிருக்கோம், ஆனா அரசு அதிகாரிகள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்க தாமதம் பண்ணாலும் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏமா தொடர்ந்து பேசலாம் தமிழ்ச்செல்வன். தேவசகாயம் சார், இப்போ நம்ம மதுரை தமிழ்ச்செல்வன் சொன்னது போல பல்வேறு புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டும் கூட நடவடிக்கை வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம திருச்சியில நம்ம நிகழ்ச்சியில பங்கேற்ற ஒருத்தர் சொன்னாரு, இப்போ எப்படி அடிப்படை பிரச்சனைகளுக்காக இந்த மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் நடக்க இருக்கோ, அதே போன்று ரயில்வே துறை, தபால் துறை, வங்கிகள் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொடுப்பதற்காகவும் ஒரு தனியாக கூட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் முன் வச்சாரு. சோ இதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது எப்படி? ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் மக்கள் குறைதி இருக்கும்னா என்ன பொறுத்த மட்டும் நாங்க எல்லாம் கலெக்டரா இருக்கும்போது வாரத்துக்கு 6 நாளுமே குறைதி இருக்கும் நாள் தான். இந்த மாதிரி சிஸ்டம் அந்த தர்பார் சிஸ்டமே கிடையாது. நாங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம்னா அந்த ஆபீஸ் ஒர்க் பண்ணிக்கிற டைம்ல எங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. மக்கள் எப்போ வந்தாலும் அவங்க குறை இருந்தா வந்து பார்க்கலாம். ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆபீஸ் ஒர்க்ல இருந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு மக்கள் வந்த உடனே அவங்களை கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு கேட்டுட்டு தான் அப்புறம் வேலை நடந்துகிட்டு இருக்கும். ஏதோ மீட்டிங் இருந்தா அவங்க வந்து அந்த மீட்டிங் முடியறதுக்கு வெயிட் பண்ணணும். ஆனா அதுக்காக வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வரணுமோ, என்ன வாரத்துக்கு ஒரு நாள் வரதோ அல்லது வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த டைமுக்குள்ள வந்து இப்போ கொஸ்டின் என்ன 2 மணிக்கு அப்புறம் வந்தா என்ன, செவ்வாய்க்கிழமை ஒரு பிரச்சனை வந்தா என்ன, வாரத்துக்கு அடுத்த வாரம் தான் வர முடியுமா? இதெல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு கலெக்டர் வந்து பப்ளிக் சர்வெண்ட் 24 hours இஸ் அவைலபிள். அவருக்கு டைம் அப்படி மேனேஜ் பண்ணணும். நம்பர் ஒன். ரெண்டாவது, இந்த மாதிரி குறைகளே வரக்கூடாது. அதாவது நீங்க ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க, அந்த முதியோர் உதவி திட்டம் இல்லட்டு, அந்த கிராமத்தில் வில்லேஜ் ஆபீசர் என்ன பண்றாரு, விஏஓ என்ன பண்றாரு, தஹசில்தார் என்ன பண்றாரு, அவங்கள்ட்ட ஒண்ணுமே வேலை பண்ண மாதிரி. என்ன இந்த மாதிரி வாரம் பண்ணீங்கன்னா ஒரு ருட்டீன் மாதிரி யாரும் ஏதோ வராங்க, ருட்டீன் அது வராங்க, மீட்டிங் கூப்பிடுறாங்க, சீனியர் ஆபீஸே போக மாட்டாங்க, ஏதோ லோவர் லெவலில் அனுப்பி வைப்பாங்க, ருட்டீனா அது விஷயம் முடிஞ்சு போகும். இந்த சிஸ்டத்தையே மாற்றணும். அது கவர்மெண்ட் வந்து அதை ரீகன்சிடர் பண்ணணும். ரெண்டாவது, திருச்சியில் அவர் சொன்ன கருத்து ஒரு நல்ல கருத்து. அந்த மத்திய சர்க்காரு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இப்ப எங்க ஹரியானா கேடர்ல அங்க என்ன சிஸ்டம்னா இந்த மாதிரி கிடையாது. மாசத்துக்கு ஒரு தடவை கிரீவன்ஸ் மெக்கானிசம் உருவாக்கி இருக்கு. அதுல வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் சீனியர் ஆபீஸரும் வருவாங்க. மத்திய சர்க்கார்ல ரயில்வேஸ் ஆபீஸ் வருவாங்க, பேங்க்ல இருந்து வருவாங்க. பேங்க்ல எல்லா பேங்க்கும் எல்லாரும் வர மாட்டாங்க, அவங்க ஒரு ஆளை நாமினேட் பண்ணுவாங்க, அவங்க வர சீனியர் மோஸ்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து அங்க டிஸ்ட்ரிக்டோட எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே இருந்து ஒரு ஃபுல் டே அது நடக்கும். காலையில 9:30-10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 4:30-5 மணி வரை எல்லா இதுவும் டிஸ்கஸ் பண்ணி டிபேட் ஆகி மோஸ்ட் ஆஃப் தி அங்கேயே சார்ட் அவுட் ஆயிரும். அதாவது வளர்ச்சி திட்டத்தை டிஸ்கஸ் பண்ணுமானா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து தான் பண்ண முடியும். ஆனா அதை கோஆர்டினேட் பண்றது கலெக்டருக்கு வேலை. கலெக்டர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்டர் தான். இந்த மாதிரி உத்தரவோட ஸ்டேஜ் எல்லாம் போயிடுச்சு. இந்த 2 மாற்றினா தான் அங்க உள்ள சிஸ்டம் சரி பண்ணுமே தவிர இந்த மாதிரி தர்பார் சிஸ்டம் வச்சு இந்த மாதிரி குறைகேடுகள் இருந்தா இந்த மாதிரி ருட்டீன் ஆகி மக்கள்கிட்ட இந்த மாதிரி குறைகள் இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக திரு தேவசகாயம் அவர்கள், இந்த மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் முறை என்பதே மாற்றப்பட வேண்டும். திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் சொன்னது போல மற்ற அந்த பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்த பிரச்சனைகளை அணுகக்கூடிய மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டங்களை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற கருத்தும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், கடந்த வாரம் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் எத்தனை மனுக்கள் பெறப்பட்டது, அதுல எத்தனை மனுக்கள் மீதான நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கு, எந்த துறை ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கு?
அதாவது கடந்த வாரம் பாத்தீங்கன்னா 609 மனுக்கள் வந்து பெறப்பட்டது. இந்த மனுக்களும் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த முதியோர் உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, இலவச வீட்டுமனை இது போன்ற பிரச்சனை தான் வந்து நிறைய இருந்துச்சு. குறிப்பா சொன்னா வந்து கடந்த வாரம் நம்மளிடையே வந்து ஒரு வெடி விபத்துல வந்து பட்டாசு தொழிற்சாலை விபத்துல வந்து மகனையும் அவருடைய வாழ்வாதாரமான ஒரே ஒரு அந்த லோடு ஆட்டோவும் இழந்த ஒரு அந்த தகப்பன் வந்து நம்மள்ட்ட வந்து அவருடைய கருத்தை இது பண்ணாரு. அப்ப அவங்க சம்பந்தமா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு கேக்குறப்ப இது வந்து ஒரு தனிப்பட்ட வந்து ஒரு பட்டாசு அந்த தொழிற்சாலையுடைய உரிமையாளர் தான் அந்த தொகையை வந்து நஷ்டஈடு கொடுக்கணும். அதனால இவங்க வந்து வழக்கு தொடர்ந்துதான் வந்து அந்த பணத்தை வாங்கணும். இதுக்கு அரசுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பதில் அளிச்சிருக்காங்க. ஆனால் வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்குரிய உதவிகள் செய்யணும். எங்களுக்கு வழக்குகள்லாம் வந்து போறதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியல. நாங்க ஏற்கனவே 2 வக்கீல் வச்சிருந்தோம். ஆனா 2 வக்கீல்களும் வந்து எங்களுக்கு சரியான முறையில வந்து எங்களுக்கு வந்து வழக்கு நடத்தி தரல. அதனாலதான் நாங்க வந்து மாவட்ட ஆட்சியர் திரும்பி வந்துட்டு இருக்கோம் அவங்க தரப்புல தெரிவிக்கிறாங்க. இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா அறிவொளி வளர்த்திட்ட பணியாளர்களுடைய மாநில துணைத் தலைவர் இருக்காங்க சாந்தின்னு. அவங்க வந்து அவங்களும் வந்து இப்ப தனிப்பட்ட முறையில் வந்து இங்க வந்து நிறைய மனுக்கள் வந்து எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம் இங்க வந்து எந்த மாதிரி மனுக்கள் வருது, அதுக்கு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம கேட்போம். வணக்கம்மா. இப்ப நீங்க வந்து என்ன மாதிரி மனுக்கள் வந்து இங்க அதிகபட்சமா வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன மாதிரி அவங்க நடவடிக்கை? இங்க எல்லா விதமான மனுக்களும் வந்துட்டு இருக்குங்க ஐயா. எல்லாமே உடனடியா நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. நான் வந்து அறிவொளி வளர்கல்வி திட்டம் பணியாளர் சங்க மாநில துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட தலைவர். எங்களதுல பணியாளர் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 29,000 பணியாளர்கள் இருக்கிறாங்க. கற்கும் பாரதம் ஸ்கீம் வந்து 10 மாவட்டத்துல மட்டும்தான் போயிட்டு இருக்கு. மத்த மாவட்டத்துல எந்த ஸ்கீமும் இல்ல. ஆனா இத குறித்து வந்து எங்களுக்கு இத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு வேணும்னு தலைமைச் செயலகத்திலும் சரி, மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர் எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலயும் மனு கொடுத்தோம். ஆனா பணியாளர் சங்கத்துல இருந்து எங்களுக்கு எந்த பதிலும் இல்ல. நான் ஜனாதிபதி விருது வாங்கின எல்லா இதுலயும் வெற்றி பெண்மணி, சாதனையாளர், வாழ்நாள் சாதனையாளர் எல்லா இதுவே நான் விருது பெற்றுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு என்ன ஒரு மன சங்கடமான ஒரு விஷயம்னா இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல 14 வருடங்களாக நான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன். நிறைய விருதுகளையும் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு முக்கியமா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த ஊனமுற்றோர்கள் நிறைய பேர் வருது. என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு உண்டான தீர்வுகளை வந்து அங்கங்கே உடனே செஞ்சு அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய விருப்பங்கள் என்ன, அதே மாதிரி சொன்னோம். எங்க பணியாளர் சங்க மாவட்ட தலைவர்ன்ற முறையில நான் சொல்றேன் 19 பணியாளர்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப சீர்குலைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நாங்கெல்லாம் வந்து 25-26 வயசுல வந்து இந்த அன்னைக்கு அறிவொளினா பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்ச காலங்கள் வேற. எந்த மந்திரிகள் யாரு வந்தாலும் அவங்களுக்கு உடனே சேவை செய்யறது, இலவசமா என்ன செய்ய முடியுமோ எங்களால இன்னுமே நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நான் என்ன புதிய முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அறிவொளி பணியாளர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்ப அண்ணாமலை பல்கலை நாங்க ஏற்கனவே இடையில் நின்ற மாணவர்களை தான் நாங்க படிக்க வச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சு ஏஎஸ்டி கம்யூனிட்டி காலேஜ் நாகர்கோயிலோட இணைஞ்சு இப்பயும் இந்த வருடமும் 110 மாணவர்களை படிக்க வச்சுட்டு இருக்கேன். 3 வருஷமா எங்களுடைய பணிகள் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா நான் மாவட்ட தலைவர்ல இருந்து எங்க மாவட்டத்தில் உள்ள அத்தனை பணியாளர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி எடுத்து செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப அதுல இருந்து எங்க மாவட்டத்துல எங்க பணியாளர்களுக்கு ஓரளவு சம்பளம் போய்கிட்டே தான் இருக்கு. ஆனா இவங்க எல்லாத்தையும் நான் கட்டி கொண்டு வர்றது எங்களோட இருக்கு. அது வந்து இந்த தடவை பாரத பிரதமர் வந்து முதல்வர் ஆயிருக்கிறாரு. அவர் ஏதாவது செய்வான்ற நம்பிக்கையோட காத்திருக்கோம். எங்க எல்லா சார்பாக அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து எங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கணும். இதோட நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இங்க அறிவொளி கல்வி திட்டம் வந்து நம்ம அதிகமா இருந்துச்சு. அந்த பணியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட 29,000 பேர் வந்து இன்னமும் பணிகள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. இவங்க தொடர்ச்சியா வந்து முதல்வர், பிரதமர், ஜனாதிபதிக்கு வந்து மனுக்கள் அனுப்பியும் எவ்வித பலனும் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். விஜயகோபால், திருச்சி மாநகரம் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக, அவர்களுடைய பிரச்சனைகளை என்னவென்று சொல்வதற்காக, அதை மனுக்களாக எழுதி கொடுப்பதற்காக மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்வேறு விதமாக, உதாரணத்திற்கு கல்வி உதவித்தொகை, விதவை உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, இடப்பட்டா, பல்வேறு விதமான இந்த உதவிகள் கேட்டு புகார் மனுக்கள் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் இதற்கு நடவடிக்கை என்பது நிச்சயமாக தங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இல்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர் மனு கொடுத்தவர்கள். ஒரு புகார் மனு கொடுக்கும் பொழுது அது தீர்வு காணப்படும் வரையில் எத்தனை நாட்கள் கால அவகாசம் என்பது எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்படி அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேற்கொண்டு என்ன செய்வது என்பது குறித்த பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தின் இன்றைய நிலை என்பது எப்படி இருக்கிறது? அதில் கலந்து கொண்டு புகார் அளிக்கும் மக்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை
அதிகாரிகள் தெரிந்து கொண்டு அதை தீர்த்து வைத்தார்களா, அதற்கான நடவடிக்கை என்பது எப்படி இருக்கிறது என்பது குறித்த பல்வேறு தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு தேவசகாயம் சார், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்துல ஒரு புகார் மனு ஒரு பொதுமக்கள் கொடுக்கறாங்க அப்படின்னா அதற்கான நடவடிக்கை என்பது அதிகபட்சமாக எத்தனை நாட்களுக்குள் எடுக்க வேண்டும்? அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மேற்கொண்டு அந்த பொதுமக்கள் என்ன மாதிரியான அணுகுமுறையை கையாள வேண்டும்? இது ஒரு நல்ல கேள்வி. வெறும் மனுகளை வாங்கிட்டே இருக்கிறது வேலை இல்லை அதிகாரிகளுக்கு, அது தீர்வும் பண்ணி கொடுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த சிஸ்டம் சரியில்லை மாற்றணும்ட்டு. ஆனா மாற்றும் போது அது கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ணணும். அது இதே சிஸ்டத்தை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 4 வாரத்துக்கு ஒரு மீட்டிங்க ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் ரொட்டேஷன் பண்ணி 3 வாரத்துக்கு அப்புறம் ரொட்டேஷன் பண்ணி இதை ரிவ்யூ மீட்டிங்கா பண்ணணும். அந்த நாள்ல அதாவது 3rd மண்டேன்னு வச்சுக்கலாம். 3rd மண்டே மனு கொடுக்கறவங்கள வரக்கூடாது, இவங்களே உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணி இதுவரை வந்த மனுக்கள் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க, ஏன் ஆக்ஷன் எடுக்கல, ஆக்ஷன் எடுக்காத காரணம் என்ன, யார் அதிகாரி காரணங்கிறது ரிவ்யூ பண்ணி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணணும். 3 வாரத்துக்கு ஒருக்கா என்ன நார்மலி இது 3 வாரத்துக்கு மேல தேவையில்லை. அதை ரிவ்யூ பண்ணி ரொட்டேஷனை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த முந்த 3 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்த மனுக்கள் என்னென்ன ஆக்ஷன் பண்ண முடியாது அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். பலர் அப்படியே ஏமாந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க. சில ரிக்வஸ்ட் சில மனுக்கள் பண்ணவே முடியாது, பட்டா கேட்பாங்க, அந்த நேரத்துக்கு பட்டா கொடுக்க முடியாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். வேலை கேட்பாங்க, வேலை கொடுக்க முடியாது. அப்படின்னா மக்களுக்கு தெரியப்படுத்திடணும். என்ன ரிவ்யூ சிஸ்டமே இல்லாத மாதிரி தெரியுது. வாரம் ரிவ்யூ பண்ண முடியாது. இவங்க என்னென்ன ரொட்டேஷன்ல 3 வாரத்துக்கு ஒருக்கா இதை ரிவ்யூ மீட்டிங்கா மாத்திரலாம். மாத்திட்டு கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ணி யாரு அதாவது ரொட்டீனா பண்ண முடியாதனால பண்ண முடியலன்னா சரி, மற்றவங்களே வேணும்னே சரியா அதிகாரிகள் செயல்பட வேணும்னா கலெக்டருக்கு அதிகாரம் இருக்கு ஆக்ஷன் எடுக்கிறது. ஆனா கலெக்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ரெவென்யூ ஆபீஸுக்கு மேலதான் அவருக்கு அதிகாரம் இருக்க தவிர மற்ற துறையில் உள்ளவங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அது ஒரு பிரச்சனை. ஆனா அது என்ன சிஸ்டம் ஒரு அடாப்ட் பண்ணி பின்ன முதல்ல ஆரம்பிச்ச மாதிரி இப்போ வளர்ச்சிக்கான இதுதான் ஜாஸ்தி. வளர்ச்சிக்கான வளங்களை பாதுகாக்கிறது, திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட்ஸும் பண்றாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கலெக்டருக்கு டைரக்டா வர மாட்டாங்க. இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லா ரிவ்யூ பண்ணி சீஃப் செக்ரட்டரி மற்ற அதிகாரிகள் உட்காந்து ரிவ்யூ பண்ணி சிஸ்டத்தையே மாற்றணும். இது பல வருஷமா அப்படியே ருட்டீனா வந்துட்டு இருக்கு, தர்பார் மாதிரி நடந்துட்டு இருக்கனால ருட்டீனா சரியா மாறல. அதனால அது காரணம். அந்த மாதிரி சிஸ்டம் இங்க மாற்ற முடியும், ஒரு பிரச்சனை இருக்காது. தொடர்ந்து பேசலாம் சார். திருச்சியில் இருக்கும் எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் பேசலாம். விஜயகோபால், வாரம் வாரம் நடந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மனுக்களை பொதுமக்கள் கொடுக்கறாங்க. இந்த மனுக்கள் மீதான நடவடிக்கை ரொம்ப தாமதமாவதற்கு அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன காரணம் சொல்றாங்க? பொதுமக்கள் கிட்ட இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும் அல்லது முடியாது என்கின்ற பதிலையாவது சொல்றாங்களா? இதை பற்றி சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல அந்த அதிகாரிகள் எல்லாமே ஒன்னா இருக்கிறப்பதான் இந்த மனு குறித்து வரும். அப்ப ஆட்சியர் இவங்க பொதுப்பணித்துறைனா அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, நெடுஞ்சாலைத்துறைனா அவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணி அந்த மனுவை கொடுப்பாங்க. இவங்க உயர் அதிகாரி அப்படிங்கறனால அந்த இடத்துல எந்த மறுப்பும் அவங்க தெரிவிக்க மாட்டாங்க. நான் கண்டிப்பா செஞ்சு கொடுத்துறோமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த மனு மீதான நடவடிக்கை ஆம் இல்லன்னு அங்கேயே சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கறனால அங்க நான் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா அந்த மனு ஒரிஜினலா அந்த மனு என்ன, அதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இது பெரும்பாலும் இருக்கிற எல்லா துறைகளிலுமே இந்த அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு அலட்சியமும் அதிகமாவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது அதிகமா வருது. அப்படி வரப்ப பாத்தீங்கன்னா இது சிவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு. அதாவது ஒரு சாதாரண பிரச்சனை ஒரு சர்வே சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களே முடிச்சு கொடுத்துடலாம். ஆனா அவங்க அப்படி முடிக்காம நீ கோர்ட்டுக்கு போங்க, அங்கதான் நீங்க பேசுறதுக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடறாங்க. அப்படி பாக்குறப்ப ஒரு ஏழை ஒரு பாமர மக்கள் அவங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கோ ஒரு வக்கீல பாக்குறதுக்கோ அவங்களுக்கு உரிய அவங்களுக்கு வழிமுறைகள் தெரியாது. அதனால என்ன பண்றாங்க, அவங்க ஆட்சியர்கிட்ட வரப்ப தொடர்ச்சி அவங்க வந்துட்டே இருக்காங்க. அவங்க ஆட்சியர் அவங்கள்ட்ட இது பண்றப்ப இல்லம்மா இது கோர்ட்ல போய் தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு வாரத்தில் முடிச்சிருவாங்க. அது அவருடைய கேள்விக்கு உண்டான பதில் கிடைச்சிருச்சுன்னு அவங்க கலெக்டர் வந்துருவாங்க. ஆனால் அந்த சம்பந்தப்பட்டவருக்கு உரிய தீர்வுங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமலே போயிடும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே உரிய நடவடிக்கை எடுத்தா ஒரு கீழ்மட்ட லெவல்லே நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னா இங்க ஆட்சியர்கள் தேடி வரக்கூடிய வேலை இருக்காது அப்படின்னு சமூக சொல்றாங்க.
விஜயகோபால், இப்போ மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்துல கலந்துகிட்டு புகார் மனுக்களை கொடுக்கறது ஒரு முறை இருக்கு, அதே நேரத்துல ஆன்லைன்ல கூட தங்களுடைய புகார்களை பதிவு பண்ணலாம் அப்படிங்கிற முறையும் இருக்கு. இந்த ஆன்லைன் பதிவு பண்ற முறையை மக்கள் பயன்படுத்துறாங்களா? இதற்கு நடவடிக்கை என்பது அதிகாரிகள் தரப்புல எப்படி இருக்கு? நிச்சயமா இப்ப நம்ம அருகில பாத்தீங்கன்னா ஒரு இடம் சம்பந்தப்பட்டதுக்காக வந்து புகார் கொடுக்க வந்திருக்காரு ஒருத்தர். அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்போம். ஏன்னா இந்த ஆன்லைன் மூலம் வந்து புகார் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு புது தகவலா இருக்கு. அது இல்லாம இந்த பொதுமக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காங்கிறது நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணனுங்க, திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் அப்பநல்லூர் கிராமத்துல இருந்து வரேங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து புகார் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? தெரியாதுங்க. கண்டிப்பா எனக்கு தெரியாது. நான் வந்து கடந்த 3 வருஷமா மனு கொடுத்துட்டு இருக்கேன். கலெக்டர் அம்மாவும் டிஆர்ஓ சாரும் நிறைய வந்து தொட்டியத்துக்கு ஃபார்வர்டு பண்ணுவாங்க. ஆனா தொட்டியத்துல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, எந்த ஒரு அதிகம் கொடுக்கறது இல்ல. அவங்க தொடர்ந்து மெத்தனை பக்கம் காட்டிட்டு தான் வராங்க. சர்வே பாத்தீங்கன்னா இந்த சர்வே ஒரு பக்கம் கலப்பாங்க, அந்த ஒரு சர்வே ஒரு பக்கம் கலப்பாங்க. ஒரு சர்வேல இருந்தா 1 அடி 2 அடி வித்தியாசம் வரும், அதை நம்ம ஏத்துக்கணும். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா 10 அடி வித்தியாசம் 15 அடி வித்தியாசம் போட்டு போன வருஷம் ஜூன் மாசம் எங்களுக்குள்ள அடிதடி பிரச்சனை வர காரணமா இருந்தது தொட்டியம் அதிகாரிங்க தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய கலவரத்துக்கு காரணம். அதே மாதிரி இன்னும் நம்ம அருகில் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து புகார் கொடுக்கலாம், கலெக்டருக்கு புகார் கொடுக்கலாம் தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாது. அம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பாப்பாச்சி. நீங்க எந்த ஊருமா? சின்னப்பள்ளிப்பாளையம். உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து புகார் கொடுக்கலாம் தெரியுமாமா? தெரியாதுங்க. ஓகே. அதாவது ஆன்லைன் மூலமா புகார் கொடுக்கலாங்கிற விஷயம் பெரும்பாலான மக்களுக்கு தெரியல அப்படிங்கறத உண்மை நிலையமா. விஜயகோபால், இப்போ ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்துக்கு வரக்கூடிய பொதுமக்களிடத்துல நாங்க வந்து புகார் மனு எழுதி கொடுக்கிறோம், இந்த வேலையை முடிச்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் அவர்களிடத்துல இருந்து பணம் பறிக்கக்கூடிய செயல்கள்ல ஈடுபடுறதாகவும் புகார்கள் இருக்கு. இந்த தகவல் உண்மையா? மக்கள் கிட்ட கேளுங்க. நிச்சயமா நம்ம அருகில் இருக்கவங்கள்ட்ட கேட்போம். இப்ப நீங்க ஒரு புகார் கொடுக்க போறீங்கன்னா அது வந்து நான் உங்களுக்கு புகார் எழுதி தரேன், எனக்கு பணம் கொடுங்க, அந்த பணம் இந்த கேஸை முடிச்சு தரணும் உங்கள்ட்ட சொல்லிருக்காங்களா? கண்டிப்பா சொல்லிருக்காங்க. எங்க சொல்றாங்க அந்த மாதிரி? அது மாதிரி தொட்டிட்ட சொல்றாங்க. அதாவது நம்ம லோக்கல் வந்து சர்வேயர் வந்து பணம் வாங்கினது வந்து எவிடன்ஸோட நமக்கு வேணும்னு சொல்லி டிடிஎஸும் விவோ தலையாரி மொத்தம் 6 பேர், அதாவது எனக்கு எதிர்த்தரப்பினரும் அவர் வந்து அரசு ஊழியர், அதனால அரசு ஊழியர் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க பணம் வாங்கினதுக்கு போன்ல ரெக்கார்டு 19/11/2013 அன்னைக்கு வந்து காலைல 11 மணிக்கு போன்ல பேசினதை நான் ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டேங்க. அதாவது இவங்க என்னன்னா ஒரு அரசு அதிகாரியை வந்து எதிர்த்து பேசுறப்ப சாதாரண பேச பதிவு பண்ணா கூட பொய்ன்னு சொல்லி எங்க மேல பொய் கேஸ் போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் போன்லயே ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கேங்க. அந்த ரெக்கார்டோட கலெக்டர் ஆஃபீஸ்ல கொண்டு மனு கொடுத்ததுக்கு கலெக்டர் அம்மாவும் அந்த அம்மா பார்வை கொண்டு போவாங்க, பக்கத்து அதிகாரி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு டிஆர்ஓ சார் ஆனா வந்து அத அவர் பார்வையும் போகல, அப்படியே மறைச்சிட்டாங்க உள்ளேயே. நம்ம கலெக்டர் ரூபத்திலேயே மறைமுக பார்வை இருக்கு. அதாவது இப்ப இவர் இது வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு துளி பதங்கிற மாதிரி தான் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எதிர்க்க 13 தாலுகா ஆபீஸ் இருக்கு. அந்த 13 தாலுகா ஆபீஸ்லயும் இந்த மாதிரி வந்து ரேஷன் கார்டு வாங்கி தரோம், ஜாதி சான்றிதழ் வாங்கி தரோம், பர்த் சர்டிபிகேட் வாங்கி தரோம், இது போன்ற பல்வேறு இடங்கள், அதே மாதிரி விஓ அலுவலகங்கள், இந்த இடங்கள்லாம் வந்து மனு எழுதி தரேன் அப்படிங்கிற பேர்ல வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்குறது இல்லாம உங்களுக்கு வந்து அந்த உரிய சர்டிபிகேட் வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பறிக்கிற செயலையும் வந்து அதிகபட்சம் ஈடுபட்டு வராங்க. இது குறித்த புகார்கள் வந்து அவ்வப்போது வரும்போது ஒரு பேரளவுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து கண்காணிக்காமலே விட்டுறாங்க. ஹேமா, உங்க தகவல்களுக்கு நன்றி விஜயகோபால். தமிழகத்தில் ஒவ்வொரு வாரமும் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்கின்ற நம்பிக்கையில் பிரச்சனை இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் புகாராக தங்களுடைய பிரச்சனைகளை எழுதி தருகிறார்கள். ஆனால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கே முன்வைக்கப்படுகிறது. ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட புகார்கள் வரும்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரத்தில் 1000க்கும் மேற்பட்ட புகார்கள் வருகின்றன. ஆனால் அதற்கான நடவடிக்கை என்பது துறை ரீதியாக இருக்கிறதா என்று பார்த்தால் காலதாமதம் தான் ஆகிறது. அதற்கான தீர்வு என்பதும் கிடைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. ஆதி காலத்திலிருந்தே தொன்று தொட்டு வரும் இந்த ஒரு மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தினுடைய சாராம்சத்தை மாற்றி புதிய வழிமுறைகளை புகுத்தி மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களோ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பொதுத்துறை நிறுவனங்களை சார்ந்த அனைவருமே இருந்து இந்த மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தை நடத்தும் பொழுது அதற்கான தீர்வு என்பது விரைவில் எட்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தால் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையே இருக்கும் மக்களிடம் உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்கின்ற ஒரு கும்பல் சொல்லி பணம் பறிக்கக்கூடிய சூழ்நிலையும் பல மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை அங்கு வந்து ஒரு பொதுமக்கள்
அவர்களுடைய நிலையை எடுத்து கூறியிருக்கிறார். இதை அரசு தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நம்முடைய திருச்சி செய்தியாளர் விஜயகோபால் மற்றும் மதுரை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் செய்தி அரங்கில் தம்முடைய கருத்தை பதிவு செய்த முன்னாள் IAS அதிகாரி திரு தேவசகாயம் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.